வணக்கம், நான் உங்கள் நர்மதியா. இன்றைக்கு எபிசோட்லையும் காக்னிட்டிவ் எபிலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு லைஃப் ஸ்கில் கிளாஸஸ் எடுக்க போய்கிட்டு இருக்கேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லும்பொழுது ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், எம்பத்தி, அவங்களுக்கு அவங்களுடைய 10th கிளாஸையோ இல்லை +2வையோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரியர் இன்டென்ஷனோடு இருக்கிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த குழந்தைக்கு போன வாரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட நான் கேட்ட கேள்வி, உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இதை நான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் உங்களுக்கு இருக்குது, அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தை சொன்னது என்ன அப்படின்னா, சோஷியல் சயின்ஸில் எதுக்கு மேடம் படிக்கிறோம், அது எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த குழந்தைகிட்ட நாங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உன்னுடைய ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டோம். ஓகே, உன் ஃப்ரெண்டை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல அப்படின்னு சொன்னோம். ஃப்ரெண்டோட பேர் சொன்னாங்க, அப்பா அம்மா யார், அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவள் க்ரஷ் யார், எந்த டீச்சர் அவளுடைய ஃபேவரட், எந்த டீச்சர் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது, எந்த கிளாஸில் நல்லா தூங்குவா, எந்த கிளாஸில் நல்லா முழிச்சிட்டு உட்காந்து கவனிப்பா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் இங்கிலீஷில் ஒரு நேம் இருக்குது, அது என்ன? ஹிஸ்ட்ரி. அவ்வளோதாங்க. நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அந்த பிடிச்சவங்க நம்ம கூட லைஃப் லாங்காக கனெக்ஷனில் இருக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் ஒரு நாட்டில் வாழ்கிறீங்க, அந்த நாட்டில் ஜீவிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நாட்டினுடைய அடையாளம் உங்களுக்கு தேவைப்படுது. ஒய் நாட் தியர் ஹிஸ்ட்ரி? அவ்வளோதாங்க சோஷியல் சயின்ஸ். ஸோ இந்த குழந்தைக்கு இந்த ஆன்சரை கொடுக்கும் பொழுது, மேடம் இவ்வளோ தானா, அப்போ நான் கண்டிப்பாக படிக்கிறேன். ஸோ உனக்கு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, அந்த ஊரோட ஹிஸ்ட்ரியும் படி. ஸோ இந்த கான்செப்ட் நான் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெவேலியன் சொல்லிட்டு ஒரு ஆத்தர், அவர் ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன். அவருடைய ஒரு புக்கில் ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருந்தார். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான முறைகளில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸோட கனெக்ட் பண்ணி சொல்லும் பொழுது வாழ்க்கை இனிமையாக வாழலாம். ஏனெனில் வாழ்க்கை வாழ்வதற்கே. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.